அதான் இந்தியா டீம் வந்து நல்ல டீம் தாங்க. எப்போ விஸ்வரூபம் எடுப்பாங்கன்னு தெரியாது. எடுத்தாங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற ஆளுங்க தாங்க முடியாது. எப்போவுமே இந்தியா வந்து கிரிக்கெட்டில் இருக்காங்க, ஆட போகிறாங்க அப்படின்னாலுமே நமக்கு கன்ஃபார்மாக நமக்கு தெரியும் இந்தியா தான் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இருக்கணும் இந்த வாட்டியை. போன வாட்டிலாம் மிஸ் பண்ணிட்டாங்க. தலைவர் இருக்கிறார், கண்டிப்பாக விராட் இருக்கிறார். விராட்டை பொறுத்த வரைக்கும் சரி, இந்திய டீம் அவர் தான் கொண்டு போவார், வேறு யாராலும் கொண்டு போக முடியாது. எப்போவுமே ஸ்பின்ன்றது வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து ஆதி காலத்துலேருந்து ஒரு கலைன்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ நீ ஒரு கண்ட்ரிக்கு ஒரு தனித்துவம் இருக்குது. இதே நியூசிலாந்தோட தோத்தா நியூசிலாந்தோட இப்போ ஜெயிச்சாங்கல்ல, அதெல்லாம் ப்ளஸ்ஸாக தான் வச்சுக்கணும் நம்ம. இனிமேல் ஒட்டு தோத்தாச்சு, இனிமேல் தோக்க மாட்டாங்க, நல்லா தான் இருக்கும். ஜடேஜா, விராட் கோலி, ரோஹித் சர்மாக்கெல்லாம் இது கடைசி தொடராக அமையும்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து டபுள் மைண்டடாக இருக்குது. யங்ஸ்டர்ஸை பற்றி நம்ம யோசிச்சோன்னா இவங்க கண்டிப்பாக வேலைக்கு தான் ஆகணும். விராட் கோலி ஃபைனலில் வந்து செஞ்சுரி அடிச்சானா நீங்கள் விட்டு வேண்டான்னு தள்ளிடுவீங்களா? சாம்பியன்ஸ் டிராஃபி விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இந்தியா ஃபைனலுக்கு போயிடுச்சு. பார்க்குறீங்களா? இல்லை, இது வரைக்கும் நான் பார்க்கல ஆக்சுவலி. ஏன்னா நான் பார்ப்பேன் கரெக்டாக அந்த ஃபைனல் வரைக்கும் வந்துட்டு அவங்க தோற்றுருவாங்க, அது ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். அதனால் இந்த டைம் வந்து சரி நான் பார்க்கல, அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஹைலைட்ஸில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் இருக்கேன். மற்ற டீமை ஜெயிக்கிறத விடவும் ஆஸ்திரேலியாவை செமிஃபைனல் அடிச்சுட்டு ஃபைனல் போகிறதே ஒரு தனி சந்தோஷம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அந்த மேட்ச் பார்க்குறப்ப ஓகே, இந்தியன் டீமு ப்ராப்பராக இருக்குது, இந்த டீம் வந்து ஃபைனலில் கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுத்துச்சா? எங்கள் ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டோம். நியூசிலாந்து என்ன பெரிய விஷயம் கிடையாது. அதான் இந்தியா டீம் வந்து நல்ல டீம் தாங்க. ஆனால் எப்போ விஸ்வரூபம் எடுப்பாங்கன்னு தெரியாது. எடுத்தாங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற ஆளுங்க தாங்க முடியாது. அது எந்த டீமாக இருந்தாலும் சரி. இந்தியா சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபைனலுக்கு வந்திருக்கிறாங்க. வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? எப்போவுமே இந்தியா வந்து கிரிக்கெட்டில் இருக்காங்க, ஆட போகிறாங்க அப்படின்னாலுமே நமக்கு கன்ஃபார்மாக நமக்கு தெரியும் இந்தியா தான் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்கணும் இந்த வாட்டியை. போன வாட்டிலாம் மிஸ் பண்ணிட்டாங்க, இந்த வாட்டி மிஸ் பண்ண கண்டிப்பாக எங்கள் தலைவர் இருக்கிறார், கண்டிப்பாக விராட் இருக்கிறார். விராட்டை பொறுத்த வரைக்கும் சரி, இந்திய டீம் அவர் தான் கொண்டு போவார், வேறு யாராலும் கொண்டு போக முடியாது. விராட் இருக்கிற வரைக்கும் நாங்கள் இந்தியா டீம் தான். நியூசிலாந்து லீக் போட்டியில் இந்தியாட்ட தோத்துட்டு அவங்கள ஜெயிக்க வரோம் அப்படின்னு ஃபைனலுக்கு வந்திருக்கிறாங்க. நியூசிலாந்துக்கு இந்தியாவை அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இருக்குது ப்ரோ, நிறைய இருக்குது. பிச் பொறுத்து தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிச் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டிங். இப்போ பேட்டிங் எடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரச்சின் ரவீந்திரா, வில்லியம்சன் 2 பேருமே தூக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பேட்ஸ்மேனு ஸ்பின்னர்னால கொஞ்சம் தடுமாறுறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு 2 விக்கெட் இல்லைனா ஒரு 3 விக்கெட் ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா அதுக்கப்புறம் இந்தியா வின் பண்ண சான்சஸ் நிறைய இருக்குது. சாம்பியன்ஸ் டிராஃபி விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. இந்தியா ஃபைனலுக்கு போயிட்டாங்க. ஒரு மேட்ச் கூட தோக்காமல் ஃபைனலுக்கு போயிருக்கிறாங்க இல்லையா? இந்தியா ஃபைனல் போனது எக்ஸ்பெக்டடா? டோர்னமெண்ட் வின் பண்ணுறது எக்ஸ்பெக்டட் தான். அவங்க தே ப்ராபப்லி ஆர் த ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் ரைட் நவ். என்ன காரணம்? காரணம் ஐ திங்க் பேட்டிங் அண்ட் பவுலிங் டுகெதர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐ திங்க் திஸ் டைம் தே டேக்கன் அ வெரி ஆல்ரவுண்டட் டீம். ஸோ ஐ திங்க் தே ஆர் வெல் எக்யூப்ட், பெஸ்ட் எக்யூப்ட் ஆக்சுவலி. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் பவுலர்ஸ் இருந்தால் தான் டீம் கன் அப்படின்னு சொன்னாங்க. பும்ரா இல்லை, புவனேஷ்குமார் கிடையாது, நட்ராஜன் கிடையாது, உள்ளேருந்து ஹர்ஷ்தீப் சிங்கை இறக்கவே இல்லை. ஸ்பின்னோட மட்டுமே இந்தியா விளையாடுறாங்க இல்லையா? இந்த டாக்டிக்ஸ் எப்படி இருக்கு? முதல்ல பிச்சுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போட முடியும். எப்போவுமே ஸ்பின்ன்றது வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து ஆதி காலத்துலேருந்து எப்போ வெங்கட்ராமன், பிஷன் சிங் பேடி, அந்த ஸ்பின்ன்றது நமக்குன்னா ஒரு எப்போவுமே ஒரு கலைன்னு ஒன்று சொல்லுவாங்க. கிரிக்கெட்டில் வந்து நம்மக்கிட்ட வந்து வெரி குட் எக்ஸலண்ட் பேட்ஸ்மேன் வருவாங்க, அதே மாதிரி பெஸ்ட்டு ஸ்பின்னர்ஸ் வருவாங்க. இப்போ நீ ஒரு கண்ட்ரிக்கு ஒரு தனித்துவம் இருக்குது. இப்போ நீங்கள் பாகிஸ்தான் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ரிவர்ஸ் ஸ்விங் போடுற பவுலர் ஸ்பீட் பவுலர்ஸ் வருவாங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியா போனீங்கன்னா அந்த மாதிரி ஸ்பீட் பவுலர்ஸ், ஏன்னா அவங்களோட ஃபிசிக்கு நம்ம இருக்கிற நேச்சுராலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் வருவாங்க. நம்ம எப்போவுமே வந்து ஸ்பின்னில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருப்போம். ஈவன் ஸ்ரீலங்கா கூட ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நமக்கு அந்த பிச்சு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்ருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அது நமக்கு நல்ல ஒரு சாதகமாக இருக்குது. அந்த பிச்சோட சூழலும் நம்மக்கிட்ட ஒரு 4 குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்கிறனால பெட்டராக இருக்குது. உங்களுக்கு ஸ்பின் எடுபடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சா? இல்லை, ப்ராப்ளி பிகாஸ் இந்தியா நியூ தட் எல்லா மேட்சுமே துபாயிலங்கிறதுனால அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வாஸ் ஆல்சோ வெரி குட். ஸோ பும்ராக்கு பதிலாக வேற ஒரு ஃபாஸ்ட் பாலர் கொண்டு வராமல் வருண் சக்கரவர்த்தி வந்தது ஐ திங்க் கால்குலேட்டட் மூவ். இப்போ ஃபைனலில் இப்போ நியூசிலாந்துக்கு தெரியும் இப்போ இந்தியாவுடைய பிளான் இதுதான் அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியுது இல்லையா? ஸோ மீண்டும் நியூசிலாந்து அணி இந்த விஷயங்கள்லாம் தூக்கிட்டு இந்தியாவை ஒரு ப்ரெஷருக்குள்ளே போடுவாங்களா? இல்லை, எப்படி இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி இந்தியா ஐடியா பண்ணுவாங்க. போலர் இல்லை, பும்ரா இல்லைன்னா கூட அதுக்கேற்ற மாதிரி ஐடியா பண்ணி நம்ம ஆளுங்க விளையாடுவாங்க. இப்போ அவங்கெல்லாம் போலர்ஸ் இல்லாமல் ஆஸ்திரேலியாவை ஜெயிக்கலையா? அந்த மாதிரி நியூசிலாந்து ஜெயிப்பாங்க. இந்தியன் டீம் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? முன்னாடி நம்ம கம்பேர் பண்ணுறோமோ இப்போ 7 பேட்ஸ்மேன் வந்ததுக்கப்புறம் நல்லாவே இருக்குது. அவங்களுக்கு 4-5 பவுலர்ஸு, அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஆல்ரவுண்டர் 2 பேர் இருக்கிறதுனால நல்லா ஃபஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. T20 வேர்ல்ட் கப்பு இந்த ஐசிசி டோர்னமெண்ட் அப்படின்னு தொடர்ச்சியாக 12 வெற்றிகளை பெற்றிருக்கிறாரு ரோஹித் சர்மா. அவரோட கேப்டன்சி எப்படி இருக்குது சார்? எல்லா பிளேயர் ஆனாங்கன்னு கேப்டனுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷரே இருக்காது.
இப்போ எல்லாருமே இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க டீமுக்குள்ளே. பெஞ்ச் ரிசர்வ் பெஞ்ச் வந்து நிறைய காம்படிஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அது ஒன்று. நம்ம ஆடலைன்னா நமக்கு சோர்ஸ் என்ன, அவன் கிரிக்கெட்டு கிட்டத்தட்ட அவன் பிறந்ததுலேருந்து வளர்ந்துட்டு வந்து டீமில் இடத்த இருந்தானா அவனோட இலக்கே மாறிடுது. ஆனால் என்னென்னா எப்படியாவது நம்ம கஷ்டப்பட்டாவது இந்த டீமில் இருக்கணும்னு சொல்லி அவங்கவுங்க இண்டிவிஜுவலாகவே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரோஹித் சர்மாவும் இனிஷியலாக வந்து அவர் கொடுக்குற ஒரு பிரேக்கப் வந்து யாருமே வந்து அவுட் ஆகணும்னு சொல்லி ஆடவே மாட்டாங்க. ஹிட் பண்ண போனால் அவுட் ஆகிடுவாங்க எனி டைம். ஆனால் அந்த இனிஷியேட் அவர் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் டீமை வந்து அந்த ரன் ரேட் இனிஷியேட்டாக வந்து ஹைக் பண்ணி கொடுக்கறனால பெட்டராக இருக்குது டீம். இப்போ ரோஹித்துடைய கேப்டன்சி எப்படி இருக்குது? ரோஹித்தோட கேப்டன்ஷிப் நல்லா தான் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. இதே நியூசிலாந்தோட நியூசிலாந்தோட இப்போ ஜெயிச்சாங்கல்ல. இப்போ ரீசெண்டாக சாம்பியன் ட்ராஃபியில் லீக்ஸ் இதில் வந்து ஜெயிச்சாங்க. அதெல்லாம் ப்ளஸ்ஸாக தான் வச்சுக்கணும். நம்ம இனிமேல் ஒட்டு தோத்தாச்சு, இனிமேல் தோக்க மாட்டாங்க, நல்லா தான் இருக்கும். இந்தியா மேட்ச் வந்து துபாயில் மட்டுமே ஆடுறாங்க. இப்போ மற்ற டீம்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலையும் விளையாண்டுட்டு இங்கே வர்றாங்க இல்லையா? அப்போ இது வந்து ஒரு ஃபேர் கேமா அப்படின்னு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி சார் நம்மளோட கண்ட்ரிக்கு பக்கத்தில் பாகிஸ்தான் கண்ட்ரியில் நடத்துகிறாங்க. அதில் வந்து சேஃப்டி பர்பஸ் இல்லைங்கிறனால தானே அவங்க சூஸ் பண்ணுறாங்க அந்த ஸ்டேடியத்தை. அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்து இது ஸ்போர்ட்ஸு. இன்றைக்கி யார் ஜெயிப்பாங்க, இன்றைக்கி யார் தோப்பாங்கலாம் சொல்லவே முடியாது. இது ஸ்போர்ட்ஸாக தான் நம்ம எடுத்துக்கணும். ரெண்டே விஷயந்தான். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களுக்கு ஒன்று வழிவிடுற மாதிரி ஒன்று சம்பவம் நடக்கணும், இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் எல்லாம் விளையாண்டுக்கிட்டே இருக்கணும். இதில் உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ரோஹித் சர்மா, விராட் கோலிலாம் இந்த டோர்னமெண்ட்டுக்கு அப்புறமா விளையாடணுமா இல்லாட்டி ஒதுங்கிக்கணுமா? யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வழி விடணுன்னா இவங்க ஒதுங்கிக்கணும். பட்டு எல்லாருக்குமே வந்து விராட் கோலி எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காக இவங்க விளையாடணும். எனக்கு வந்து டபுள் மைண்டடாக இருக்குது. யங்ஸ்டர்ஸை பற்றி நம்ம யோசிச்சோன்னா இவங்க கண்டிப்பாக விலைக்கு தான் ஆகணும். இப்போது யங்ஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் இருந்ததுன்னா இவங்க விளையாடலாம். இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி தான் ஒரு சீனியர் சில வீரர்களுக்கான கடைசி டோர்னமெண்ட்டாக இருக்கும்னு பேசுகிறாங்க. முக்கியமாக ஜடேஜா, விராட் கோலி, ரோஹித் சர்மாக்கெல்லாம் இது கடைசி தொடராக அமையும்னு சொல்கிறாங்க. அமைந்து யங்ஸ்டர்ஸ் உள்ளே வரணுமா, இவங்க கண்டினியூ பண்ணுமா வேர்ல்ட் கப் வரைக்குமே? அவங்கள ஒருத்தரோட பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் அடுத்த இது போகலாமா வேண்டாமாங்கிறது. இப்போ விராட் கோலி ஃபைனலில் வந்து செஞ்சுரி அடிச்சானா நீங்கள் விட்டு வேண்டான்னு தள்ளிடுவீங்களா? மாட்டிங்களா? அதே தான். அன்றைக்கி யார் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவதான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.